அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அனைவரும் நலமாக இருக்க பிரபஞ்ச சக்தியும் ஐம்பூத சக்திகளும் நமக்கு உறுதுணையா இருக்க நம் இறைவனை பிரார்த்திக்கிறோம். இறைவா வாழ்க, ஈசனடி போற்றி. ஓம் நம சிவாய. நம்ம உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு இந்த தமிழ் புத்தாண்டு நன்னாளில் சில விஷயங்களை பற்றி பார்க்கலாம். நம் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நம் கழிவு அப்படிங்கிற நீக்கம் செய்ய வேண்டும். நம் உடல் கழிவு நீக்கம் அப்படின்னா குடல் சுத்தமே உடல் சுத்தம். நம் எப்போதும் குடலை சுத்தமாக வைத்து கொண்டால் நம் உடலில் நோய் வராது. அப்படி வாரம் ஒரு முறை அல்லது 2 வாரம் ஒரு முறை, மாதம் ஒரு முறை, இல்லாட்டி நம்மளுக்கு ரெஸ்டே இல்லை அப்படிங்கிறவங்க 2 மாதத்திற்கு ஒரு முறையாவது குடலை சுத்தப்படுத்தணும். அப்படி இல்லை அப்படின்னா 6 மாதத்துக்கு ஒருக்காவது நம்ம உடம்பை நல்லா சுத்தப்படுத்தி ஜீரண மண்டலம், வயிறு, பெருகுடல், சிறுகுடல், அப்படி உறுப்புகளை எல்லாம் சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா கல்லீரல், அதாவது மண்ணீரல், கல்லீரல் அப்படிங்கிற மண் சக்தி அப்படின்னா கல்லீரல், அதை நம்ம கொழுப்பு தேங்காமல் பார்த்துக்கலாம். நம்ம இந்த உடம்புல டீடாக்ஸ் பண்ணிட்டாலே உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளில் உள்ள கொலஸ்ட்ரால், அதாவது ஃபேட்டி, கெட்ட கொழுப்புன்னு சொல்லுவோம், அதையெல்லாம் நம்ம வெளியேற்றிட்டாலே நம் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். கிட்னியில் உள்ள கொழுப்பு, இரத்தத்தில் உள்ள கொழுப்பு, தசைகள் உள்ள கொழுப்பு, இதெல்லாமே நமக்கு டீடாக்ஸ் செய்யும்போது சுத்தமாகும். அப்படி இல்லை அப்படின்னாலும் நம்ம நோய்வாய்ப்பட்டு ஆஸ்பத்திரியா ஏறி இறங்க வேண்டி இருக்கும். சரிங்களா? நம்ம கையிலேயே மருந்தை வச்சுக்கிட்டு எதுக்கு காசை செலவு பண்ணி ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போய் அப்படி நடக்க வேண்டாம். சரிங்களா? மாதம் ஒரு முறையாவது உங்கள் உடலை சுத்தப்படுத்த வேண்டும். நம் தினந்தோறும் வீட்டை அடித்து துடைத்து சுத்தப்படுத்துவது போலும், வீட்டை வருஷத்துக்கு ஒரு முறை ஒயிட் வாஷ் செய்வது போலும், 2 வீலர், கார், பஸ் அந்த மாதிரி வாகனங்களில் வருஷத்துக்கு ஒரு முறையாவது இன்ஜின் வேலை பார்க்குறாங்க இல்லையா, அது மாதிரி நம் உடல் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால ஒரு மாதம் ஒரு முறை நமக்கு உடலை பாதுகாப்பாக வச்சுக்கணும், சுத்தப்படுத்தணும். அதாவது டீடாக்ஸ் பண்ணிட்டாலே உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம். நம்ம எப்படி டீடாக்ஸ் பண்ணுறதுங்கிறது அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். சரிங்களா? நம்ம காலகட்டத்தில் இப்போ தீராத நோய் இருக்குது எல்லாருக்கும். இப்போ கொரோனா இன்ஜெக்ஷன் 2 ஊசி 3 ஊசி போட்டவங்களுக்கு 30 வயது 25 வயது உள்ள சிறுவயது பிள்ளைகளுக்கும் இப்போ மூட்டு வலி இருக்குது. அது இந்த கொரோனா ஊசி போட்டதுலேருந்து தான் இப்படி எல்லாருக்கும் இருக்குது. சரிங்களா? அதனால் நம்ம இயற்கையான முறையில் மருத்துவத்தை நம்ம கையில் நம்ம இருக்குங்க. கிச்சனில் இருக்கிற பொருள்களை வச்சு நம்ம உடம்பை ஆரோக்கியமாக பார்த்துக்கலாம். நம்ம நோய் விலை கொடுத்து வாங்க வேண்டாம். சரிங்களா? இந்த சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்க சுகர் டேப்லெட்டு போட்டு 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 மோஷன் பிரச்சனை இருக்கும், நல்லா பசி எடுக்காது, ஜீரணமே இல்லாமல், தூக்கம் இல்லாமல், வயிறு உப்புசமாக இருக்குங்க. அவங்கெல்லாம் 15 நாளைக்கு ஒரு முறை குடலை சுத்தப்படுத்தணுங்க. செவுறு இருந்தால் தான் நம்ம சித்திரம் வரைய முடியும். அது மாதிரி நம் உடல் இருந்தால் தான் நம்ம ஓடி ஆடி வேலை செஞ்சு நம்ம காரியங்களை பார்க்கலாங்க. அந்த மாதிரி இல்லாமல் எப்பவும் மாத்திரை மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நம் உடல் கெட்ட கழிவு தேங்கி நம் சிறுகுடல், பெருகுடல், யூரினரி பிளாடர்,
பித்தப்பை, கிட்னி அந்த மாதிரி ராஜ உறுப்புகள்லாம் கொழுப்பு தேங்கி நமக்கு சோர்வடைஞ்சு எந்த வேலையும் செய்ய முடியாமல் இருக்குங்க. நம்ம டீடாக்ஸ் செஞ்சால் உடலில் உள்ள உறுப்புகள் அனைத்தும் கெட்ட கொழுப்பு நீங்கி நமக்கு நல்லா ஆரோக்கியத்தை தரும். அதனால தான் அடிக்கடி சொல்கிறது டீடாக்ஸ் பண்ணுங்க, டீடாக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு. சிறிய குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அப்படிதான் இருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் குடல் சுத்தமே உடல் சுத்தம் அப்படின்னு அந்த காலத்தில் பெரியவி சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். குடலை சுத்தப்படுத்தி நம் வாழ்நாளில் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் நம் அத்தியாவசியமான காரியங்களிலும் வேலை செய்பவர்களும் நிறைய பேர்த்துக்கு டென்ஷன் பிரச்சனை, மனச்சோர்வு, மன வலிமை இழந்து இருக்கிறது. அப்படின்னா மனமானது நமக்கு என்ன சொல்லுதோ, மூளை என்ன சொல்லுதோ அது மனம் அனுசரிக்க. அப்படி இல்லைன்னா நெகட்டிவான விஷயங்கள்லாம் ஏற்படும். அப்படி இல்லாமல் நம்ம எப்பவுமே பாசிட்டிவான எண்ணங்களை நமக்கு முதல்ல ஏற்படுத்தி கொள்ளணும். பேசுறதா இருந்தாலும் பாசிட்டிவா, கேட்கறதா இருந்தாலும் பாசிட்டிவா, பேசுறதா இருந்தாலும் பாசிட்டிவா இருக்கணுங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம எதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம்னே தெரியல. அப்படி விஞ்ஞான உலகம் வளர்ந்து வருது. அதே மாதிரி மருத்துவங்களும் அப்படிதான் இருக்கு. அதனால மருத்துவத்தை பற்றி நான் குறை சொல்லலைங்க. நம்ம இயற்கையான முறையில் அந்த காலத்து பாட்டிமாரு தாத்தாமாரெல்லாம் இன்னைக்கு 100 வயசு வரை நல்லா நடந்து நல்ல வேலையை பார்க்குறாங்க. இப்போலாம் 30 வயசு ஆனாலே பல்லெல்லாம் விழுந்துருது, முடியெல்லாம் நரைச்சிருது. அந்த மாதிரி இல்லாமல் நம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம் கையில் தாங்க இருக்கு. நம் நலம் நம் கையில். நன்றி.